தர்மயுத்தம் சேனல் மூலயமாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது ஆதாளை செடி. ஆதாளை என்னும் காட்டாமணக்கு. இந்த ஆதாளை என்னும் காட்டாமணக்கு செடியினுடைய மகத்துவம் மிகப்பெரிய மகத்துவம். அதை நாம் தற்போது விரிவாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்த அந்த ஆதாளை செடி என்னும் காட்டாமணக்கிலே விஞ்ஞானபூர்வமாக எரிபொருளாக பயோடீசல் தயாரிப்பதற்காக முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது பெண்களின் மார்பில் பால் கட்டி கொண்டு வலியோடு இருப்பவர்களுக்கு அதனுடைய இலையை அரைத்து பற்றாக போட்டால் மார்பு வலி குணமாகி மார்பு தளர்ந்து பால் சுரக்கும். அடுத்தபடியாக வாய்ப்புண், வாய் நாற்றம் இவைகளை குணப்படுத்தும். மேலும் இதனுடைய பால், தழை இவற்றை அரைத்து சொறி, சிரங்கு போன்ற புண்களில் தடவ குணமாகும். அது மட்டுமல்லாது இந்த ஆதாளை என்னும் காட்டாமணக்கு 2 வகை இருக்கிறது. வெள்ளை ஒன்று, சிவப்பு ஒன்று. இரண்டுக்கும் மருத்துவ குணம் ஒன்று. அதிலே சிவந்த காட்டாமணக்கு என்னும் ஆதாளை செடிக்கு மறைக்குமை செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. மாந்திரிகத்திலே இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை அல்லது ஒருவர் இருக்கும் இடத்திலிருந்து விரட்டுவதற்காகவும் இதை பயன்படுத்தலாம். அந்த மை செய்கின்ற முறைகளை தெளிவாக சித்தர்கள் கூறியபடி நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இப்படி இதனுடைய சமூலம் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. மாந்திரிகத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் 2.5 இது சரியான அளவு பங்கு வகிக்கிறது. அது மட்டுமல்லாமல் வேறொரு விஷத்தன்மையும் இதில் கலந்திருக்கிறது. மாந்திரிகத்தின் இரகசியங்கள் அதீதமாக பயன்பாடுள்ளதாக இந்த ஆதாளை செடி பயன்படுகிறது. ஆகவே அன்பு மாணவர்களே, மாந்திரிகர்களே, தாந்திரிகர்களே, குருமார்களே, இந்த ஆதாளை செடி அதீத மருத்துவ குணமும் அதே நேரத்தில் ஒரு 80% விஷத்தன்மையும் அதே 65% எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இது ஒரு அற்புதமான மூலிகை என்றும் சொல்லலாம். பால் முனீஸ்வரன் அறக்கட்டளை, தர்மயுத்தம் சேனல் மற்றும் மயானகாளி மந்திராலயத்தின் சார்பாக இந்த பதிவு இலவச மாந்திரிகம் என்ற அடிப்படையிலே 14ஆம் நாளாக நான் உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த தர்மயுத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு இந்த பதிவை இலவசமாக போடுறேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. இது பயனுள்ளதாக தானே இருக்குது மக்களுக்கு, என்னுடைய மாணவர்களுக்கு, என்னுடைய சிஷ்யமார்களுக்கு, குருமார்களுக்கு, தாந்திரிக மாந்திரிகம் பரிகாரம் செய்பவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறபடியினாலே இதை பற்றி விரிவான விளக்கம் வேண்டுவோர் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குட்டிச்சாத்தான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். குட்டிச்சாத்தான் பகவானை வைத்து எந்திரம், மை,
குட்டிச்சாத்தானுடைய உருவம் ஒரு குறிப்பிட்ட தாவரத்தின் வேரிலே உயிர் கொடுத்து எடுத்து உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன். அந்த குட்டிச்சாத்தானை வைத்து நீங்கள் வாக்கு சொல்லவும் மாந்திரிக தாந்திரிக அஷ்டகர்ம பிரயோகமும் செய்யலாம். எந்தவித பக்க விளைவும் கிடையாது. குட்டிச்சாத்தான் பகவான் யார் என்பதை அறிந்தீர்களானால் நீங்கள் அதை புறக்கணிக்க மாட்டீர்கள். அதனுடைய செயல்பாடு துரிதமாக இருக்கும். இது வேண்டுவோர் என்னிடம் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ நீங்கள் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். வருகிற அமாவாசை 2ஆம் தேதி திங்கட்கிழமை 9வது மாதத்திலே மாந்திரிக பயிற்சி 90% திருச்சியிலே நான் மீண்டும் உங்களுக்கு மாந்திரிக பயிற்சி வழங்க இருக்கிறேன். அன்று மறைக்கப்பட்ட மூலிகை என்னும் தாவரத்தின் அடிப்படையிலே முக்காலம் குறி சொல்லக்கூடிய பிரம்பு, அந்த பிரம்புக்குள்ளே உங்களுடைய தேவதைகளை ஆகர்ஷணம் செய்து எந்திரமாகவும் அதிலே மை அடைத்து உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். விருப்பமுள்ளவர்கள் மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்கள். மற்றவர்களை நான் வலுப்படுத்தவில்லை. என்னுடைய மாணவர்கள், சிஷ்யமார்கள், குருமார்கள், எம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்கள் உண்மையான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். ஆகவே என்னிடம் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அசகர்ம பிரயோகத்தில் பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிக கட்டுக்களில் இருந்து உங்களுக்கு தாந்திரிக பரிகார பூஜையும் குறிமேடை அமைத்து தரவும், தோஷங்களை கழிக்கவும், பரிகாரங்கள் செய்யவும், யாகத்தில் யாக பூஜை செய்யவும் எம்மை தொடர்பு கொள்ளலாம். வாழ்க வளமுடன். சிவாய நம.